நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். அங்கையா தொழுதேத்த அச்சுணர் கண்டருள் செய்த செங்கையில் பாய் வயல் உடுத்த செங்காட்டங்குடியதனுள் கங்கை சேர்வாசடையான் கணபதி சுரத்தானே கணபதி சுரத்தானே பாலினால் நறுநெய்ய பழத்தினால் பயின்றாட்டி பாலினால் நறுநெய்ய பழத்தினால் பயின்றாட்டி நூலினால் மனமால் கொணர்ந்தடைய புரிந்தேத்த சேலினார் வயல் புடை செங்காட்டங்குடியதனுள் சேலினால் வயல் புடை செங்காட்டங்குடியதனுள் காலினால் கூற்றுதைத்தான் கணபதி சுரத்தானே கணபதி சுரத்தானே கணபதி கணபதி காசி விநாயகர் கணபதி சுரத்தானே நுண்ணியான் மிக பெரியான் நோயுளான் வாயுளான் கண்ணியான் வெய்யானம் தலைமேலான் மனத்துளான் திண்ணியான் செங்காட்டங்குடியான் செஞ்சடை மதிய கண்ணியான் கணபதி சுரத்தானே கணபதி சுரத்தானே மையான் மலர் நெடுங்கண் மலை மகள் ஓர் பாகமாம் மெய்யினார் வையறவும் மறை கசைத்தான் மீன் பிளர் செஞ்சினார் அங்கன் கழனி செங்காட்டம் குடியதனுள் செங்காட்டங்கொடியதனுள் கையினார் கூறெறியார் கணபதி சுரத்தானே கணபதி கணபதி சுரத்தானே தோடுடையான் புழைவுடைய நரக்கர்தன் தோளடர்ந்த பீடுடைய போர்விடையான் பெண் பாகம் மிக பெரியான் சேடுடையான் செங்காட்டங்குடி உடையான் சேர்ந்தாடும் காடுடையான் நாடுடையான் கணபதி சுரத்தானே கணபதி சுரத்தானே கரையிலங்கு மலர்குவளை கண்காட்ட அடிபொழிலின் கரையிலங்கு மலர்குவளை கண்காட்டங்கடி பொழிலின்
நரையிலங்கு வயல் காழி தமிழ் ஞான சம்பந்தன் நரையிலங்கு வயல் காழி தமிழ் ஞான சம்பந்தன் சிறு இலங்கு புனல் படைப்பை செங்காட்டங்குடி சேர்த்தும் மறையிலங்கு தமிழ் வல்ல. எல்லாம் வல்ல ஏகவல்ல பரம்பொருளுடைய திருத்தாழை போற்றி பணிந்து மிக சிறப்பு வாய்ந்த காரைக்குடியில் அருள்பாலிக்கின்ற அம்பிகை மஞ்சள் முகத்தழகு மத்தியிலே பொட்டழகு மங்கலம் தருவதன்றோ மாணிக்க மூக்குத்தி நத்துப்பில்லாக்குமே மகிழ்வூட்டும் அலங்காரமோ அஞ்சனம் திட்டிய அம்புவில் விழிகளில் அகிலமே அடக்கமன்றோ அழகான காதினில் ஆடிடும் குண்டலம் அலைகடல் முத்து வகையோ தஞ்சம் என வந்தவரை தாங்கிடும் கைகளில் தவழ்ந்திடும் தங்க வளையல் தங்கம் என நெஞ்சிலே கொஞ்சிடும் மாலைகள் தாயவளின் பொற்குவியல்கள் கொஞ்சிடும் முதட்டிலே கூடிடும் புன்னகை கோடிக்கு கோடி பெருமே குறையாத வாழ்வினை நிறைவாக தந்திடும் கொப்புடைய அம்மை உமையே என்றவளுடைய திருத்தாழை பணிந்து போற்றி இந்த அற்புதமான அம்பிகை அருள்பாலிக்கின்ற இந்த மண்ணிலே நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் 1813ஆம் ஆண்டு காசியிலே துவங்கிய அறத்தின் வெளிப்பாடாக 1863 அதாவது மிக சிறப்பாக 1813 50 ஆண்டுகள் கழித்து காசியிலே புதிய சத்திரத்தை நகரத்தார்கள் இடம் வாங்கி குதௌலியா பகுதியிலே உருவாக்கினார்கள். 1963 நூற்றாண்டு விழாவானது நிறைவு பெற்று தற்போது கிட்டத்தட்ட 160 ஆண்டுகளை கடந்து சத்திரம் அங்கே நிற்கிறது. நகரத்தாருடைய தர்மம் 200 ஆண்டுகளை கடந்து நிற்கிறது. இதற்கெல்லாம் நம்முடைய சிறப்பு வாய்ந்த நகரத்தார் பெருமக்களுடைய அறமும் தர்மமும் காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த அந்த பருவத்திற்கான 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தகுந்த நிர்வாகிகளை நாம் அனுப்பி வருகின்றோம். அந்த விதத்திலே இந்த மிக சிறப்பு வாய்ந்த காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தினுடைய தலைமை அலுவலகமானது காசியிலே அறம் இருந்தாலும் கூட செட்டிநாட்டினுடைய தலைமையாக இருக்கிற இந்த தலைமை அலுவலகம் ஒரு பிரதானமான மண்ணாக இருக்கக்கூடிய காரைக்குடியில் இருந்து செயல்படுவது என்பது இந்த செட்டிநாட்டுக்கே ஒரு பெரிய சிறப்பு. அதுல இந்த காரைக்குடியிலே இந்த காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திலே இருந்து புறப்படுகிற போது ஒரு விநாயகனை வணங்கி செல்ல வேண்டும் என்று 2010 முதல் 2013 வரை இருந்த பருவத்தில் போச்சுவலுக்குரிய காலஞ்ச அண்ணன் தெய்வ திரு CTS அவர்களுடைய தலைமையில் இருந்த பருவத்திலே தான் இந்த ஆலயத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் உருவாக வேண்டும் என்று அவர்கள் கருதி மிக சிறப்பாக இந்த ஆலயத்திலே ஒரு ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போது 2010 முதல் 13 வரை இருந்த பருவத்திலே துணைத் தலைவராக இருந்த காரைக்குடியை சார்ந்த மாத்தூர் கோவிலார் கொரட்டியார் வீட்டை சார்ந்த அண்ணன் திரு ALS அழகப்பண்ணனுடைய முழுமையான உபயத்தில் தான் இந்த ஆலயம் உருவானது. அதனால 10/6/2013 அந்த பருவம் எப்ப முடிய போனுச்சோ அப்ப இந்த பிள்ளையார் கும்பாபிஷேகம் பண்ணாரு. அதுக்கு பிறகு இப்பவும் இந்த 2023 முதல் 2026 பருவத்தினுடைய நிறைவில் இந்த பிள்ளையார் இப்ப கும்பாபிஷேகத்தை காண்கிறார். 2வது கும்பாபிஷேகம் 2013 முதல் கும்பாபிஷேகம், 2026 2வது கும்பாபிஷேகம். எனக்கு என்ன பெரிய சிறப்புன்னா இந்த பருவத்துல தான் இந்த பருவத்தை சார்ந்தவர்கள் 2-3 சத்திரங்கள் குறிப்பாக நாசிக்ல புதிய சத்திரத்தையே கட்டி ஒரு வரலாற்றை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் 2023-26 பருவத்தை சார்ந்த லேனா நாராயணன் அவருடைய தலைமையிலான அண்ணன் பெருமதிப்பிற்குரிய காரைக்குடியை சார்ந்த பேராசிரியர் அண்ணாமலை அவர்கள், PL முத்தியா செட்டியார் அவர்கள், செயலர் திரு PL ராமநாதன் செட்டியார் அவர்கள், துணை செயலர் ஐயா பெருமதிப்பிற்குரிய கிருலோ வீரப்பண்ணன் அவர்கள் மற்றும் பெருமதிப்பிற்குரிய தேவோட்டை சார்ந்த எஸ் கதிரேசன் ஐயா அவர்கள், ஆராவில் சண்முகாபுரத்தை சார்ந்த அண்ணன் திரு செந்தில்நாதன் செட்டியார் அவர்கள் மற்றும் சிறப்பு வாய்ந்த பெருமக்கள் நிர்வாகிகள் 7 பேரும் இணைந்து இந்த அருமையான புதிய சத்திரத்தை நம்முடைய காசியிலே உருவாக்கினார்கள். சொல்லிட்டேன் PL ராமநாதன் சொன்னேன். அதுபோல மிக சிறப்பு வாய்ந்த செவ்வூர் PL ராமநாதன் அவர்கள் போன்ற நிர்வாகிகள் எல்லாம் இணைந்து மிக அற்புதமாக இந்த ஆலயத்தினுடைய இந்த நிர்வாகத்தை மிக சிறப்பாக செய்தார்கள். அதிலே குறிப்பாக நாசிக்கில் நம்முடைய சிக்கல நந்தவனத்தில் புதிய கட்டிடத்தை எழுப்பி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சத்திரத்தை உருவாக்கினார்கள். அது ஒரு பெரிய கரவொலி கொடுத்து நாம் எல்லோரும் வாழ்த்த வேண்டிய சிறப்பு வாய்ந்த ஒரு அறம். அந்த அறம் இன்றைக்கு பெரிய அளவில் நம்முடைய தர்மத்திற்கு துணை செய்ய காத்திருக்கிறது. அதை உருவாக்கிய பெருமை இந்த 7 பேருக்குத்தான் சாரும். எனவே அந்த திட்டத்தை எல்லாம் தீட்டுவதற்கு நமக்கு துணை நின்றவர் இந்த காசி விநாயகர். அதனால இந்த காசி விநாயகர் கும்பாபிஷேகத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. இங்கிருந்து நாம் செயல்படுவதற்கு இந்த பிள்ளையார் இந்த தலைமை அலுவலகத்தில் இருந்து நமக்கு துணையாக நிற்கின்றார். அதனால அங்கே சிக்ரால நந்தவனம், அதே போல நம்முடைய பல்வேறு நந்தவனங்கள்ல கயா சத்திரத்தினுடைய திறப்பு விழா, அதே போல தட்டட்டியில முதியோர்
நலன் காக்கக்கூடிய அமைப்பிலே ஒரு முதியோர் இல்லத்தையும் திறந்து வைத்திருக்கிற பெருமை இந்த நிர்வாகத்தினுடைய இந்த பருவத்தில் இருந்த 7 நிர்வாகிகளுக்கும் ஒரு அரங்கு நிறைந்த கரவொலியை வாழ்த்தாக கொடுத்து நாம் பாராட்ட வேண்டும். அதுல நம்முடைய சிறப்பு வாய்ந்த கன்றமாணிக்கத்தை சார்ந்த கன்றமாணிக்கத்தை சார்ந்த தலைவருடைய மாமனார் அவர்கள் குடும்பத்தார்கள் அந்த பூமியையே அவர்கள் இந்த மிக சிறப்பு வாய்ந்த முதியோர் இல்லத்திற்காக கொடுத்தார்கள். அதே போல சிறப்பு வாய்ந்த இந்த மிக சிறப்பு வாய்ந்த இந்த அருமையான ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்தில் சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய நிர்வாகத்தில் இந்த 2023-26 பருவத்தில் இருக்கிற நிர்வாகிகள் ரெங்கோன் நகர விடுதியினுடைய திறப்பையும் மிக சிறப்பான ஒரு முறையிலே செய்ய இருக்கிறார்கள். மார்ச் 25 தேதி அறிவிச்சபடி அது எதுக்கும் யோசிக்கிறதே இல்லை. அதனால ரெங்கோன் நகர விடுதிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மிக சிறப்பு வாய்ந்த விஷயம். மார்ச் 25 அன்னைக்கு இல்லையானே, மார்ச் 25 ரெங்கோன் நகர விடுதி. அதனால என்னன்னா, இப்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செயல்பாடு என்னன்னா, இந்த பருவத்தில் இருக்கிற நிர்வாகிகள் தான் 4 நகர விடுதியை புதுப்பித்தும் புதிதாக திறந்துமாக, ரெங்கோன் நகர விடுதி இன்னொன்னு வந்து நம்முடைய கயா சத்திர ரெண்டும் பழமையா இருந்தது புதுப்பிச்சது. அதே போல சிக்ரா நகர விடுதியும் நம்முடைய 10 மாடி கடை சிக்ரா நகர விடுதியும் தட்டட்டில உள்ள முதியோர் புதிய புதிய ஒரு கட்டிடங்கள் 2 புதுசு 2 பழமையை சீர்திருத்தம் செய்த 4 விடுதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை செய்த இந்த 7 பேருக்கும் மீண்டும் ஒரு கரவொலியை கொடுத்து வாழ்த்துவோம். கச்சாலீஸ்வரர் ஆலயத்திற்கு நம்ம காசியில போற மாதிரி சென்னையில இருந்து தினந்தோறும் சம்போ போவதற்கான ஒரு சிறந்த பணியை செய்தவர்கள் இந்த நிர்வாகிகள். அது மட்டுமல்ல, விசாலாட்சி கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணி அம்பாளுக்கு மட்டும் பண்ணதோடு நிறுத்தாம மைந்தனுக்கும் பண்ண வேண்டும் என்று காசி விநாயகருக்கும் அதை செய்து முடித்திருக்கின்ற அந்த 12 ஆண்டுகள் நிறைவேதியுடன் தன்னுடைய பணியை எல்லாம் மிக சிறப்பாக செய்து தன்னுடைய தொண்டால் அனைத்து புகழையும் ஒரு சேர பெற்றுக் கொண்டிருக்கிற நிர்வாக குழு என்றால் இந்த 7 பேர் தான். அதனால அவங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றோம். இந்த காசி விநாயகரை கும்பிட்டா என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத சோச்சோமி அருமையான ஒரு பாடலா எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நான் அந்த வர்ணனையில சொல்ல இருக்கின்றேன் கடம் புறப்பாடான பிறகு. ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, பிள்ளையாருக்கு மட்டும் ஒரு பெரிய சிறப்பு இருக்கு, மற்ற தெய்வத்துக்கெல்லாம் இல்லாது. அதனால நிர்வாகிகளை எல்லாம் சிறப்பா சொல்லியாச்சு. நகரத்தார் பெருமக்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கீங்க. மிக சிறப்பா ஒண்ணு சொல்லிடுறேன். எந்த தெய்வத்துக்கு இல்லாத பிள்ளையாருக்கு என்ன இருக்குன்னா, சிவனுக்கு இல்லாததா, அம்பாளுக்கு இல்லாததா, முருகனுக்கு இல்லாததா? ஆமா, எல்லாத்துக்கும் மேல இருக்கு. என்னன்னா, பிள்ளையாருக்கு மட்டும் என்ன சிறப்புன்னா, நீங்க வந்து மற்ற தெய்வங்கள் எல்லாம் உருவமா செஞ்சா அதை பிடிச்சு வச்ச உருவமா செஞ்சு வச்ச இடத்துல நீங்க அஷ்டபந்தன மருந்து சாத்தினாத்தான் சாமியோட அனுகிரகம் அதுல ஏறும். ஆனா பிள்ளையார் அப்படி இல்லை. நீங்க மாவால பிடிச்சு வச்சாலே, பிடித்து வைத்தால் வருகின்ற உருவம் தான் பிள்ளையார். பிள்ளையாருக்கு அவ்வளவு பெரிய சக்தி. அதனாலதான் நகரத்தார் பெருமக்கள் பிள்ளையாரை அப்படியே கட்டி அணைத்துக் கொள்வார்கள், விடமாட்டார்கள். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நகரத்தார்கள் எல்லா ஊர்லயுமே அவங்க நகர கோயில்ல ஒரு பிள்ளையார் இருக்கும். அவங்களுக்குன்னு தனி கோயில் செஞ்சிருந்தாங்கன்னா அங்க ஒரு பிள்ளையார் இருக்கும். இல்ல பிள்ளையார் கோயில் ஊரணி மட்டும் தனியா செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளையார் பட்டினே பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு அமைப்புல பிள்ளையார் பட்டினே ஒரு கோயில் உள்ளவங்க நகரத்தார்கள். பைரவன் கோயில்ல பிள்ளையார் வகுப்புன்னே ஒரு வகுப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதை தாண்டி பிள்ளையாருக்கு எல்லாரும் சதுர்த்தி தான் கொண்டாடுவாங்க. ஆனா பிள்ளையார் நோன்பு கொண்டாடக்கூடிய பெருமை இந்த நகரத்தாருக்கு உண்டு. அதையும் தாண்டி பிள்ளையாருக்கு நகரத்தாருக்கு தொடர்பு என்ன அப்படின்னா, கல்யாணத்தன்னைக்கு சடங்கு தட்டுல வேற எந்த சாமி சிலையும் வைக்க மாட்டாங்க. பிள்ளையாரை வச்சுதான் ஆட்சியை சடங்கு செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், பிள்ளையாருக்கு நமக்கும் இருக்கிற தொடர்பு வெகு வெகு பாரம்பரியமான மிக தொன்மையான தொடர்பு பிள்ளையாரோட உண்டு. அதனால பிள்ளையாரை வைத்துக் கொண்டுதான் அந்த வீட்டுக்குள்ளேயே மணமகளை வரவேற்கக்கூடிய சிறப்பு இந்த சமூகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அப்பேற்பட்ட மகத்துவமான பெருமையுடைய இந்த இனம். எனவே இந்த கற்பக விநாயகர் அருள்பாலிக்கின்ற பிள்ளையார்பட்டி என்கிற தலத்தை நாம் நினைத்து பார்க்கின்ற போது அது எவ்வளவு சிறப்போ அதே போல காசியும் சிறப்பு வாய்ந்தது. காசி ரொம்ப சிறப்பு. ஏன்னா பிள்ளையாருக்கு முருகனுக்கு 6 பட வீடு இருக்கு. அதே மாதிரி பிள்ளையாருக்கு 6 பட வீடு உண்டு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். முருகனுக்கு எப்படி சார் 6 பட வீடு இருக்கு தெரியும், பிள்ளையாருக்கு எப்படின்னு கேட்பீங்க. பிள்ளையாருக்கு 6 பட வீடு இருக்குன்னு விராச்சல முருகன் ரத்னஞ்சித்தியார் பிரமாதமா எழுதியிருக்கார். முதல் படை வீடு பிள்ளையாருக்கு எதுனா, திருவண்ணாமலை கோபுரத்தில் உள்ள கோபுர விநாயகர். அல்லல் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரமும் நல்ல மாறுனை கோபுரத்து கீழ் இருந்த கணபதியை கைதொழுத கால்னு அவ்வையார் பாட்டு. அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலம் திருவண்ணாமலையில் உள்ள கோபுர விநாயகர் 1 முதல் படை வீடு. 2வது படை வீடு விருத்தாச்சலத்தில் உள்ள ஆலத்து பிள்ளையார். அந்த பிள்ளையாரை மட்டும்தான் பார்த்துட்டு மேலே ஏறி வருவீங்க. வாழ்க்கையில பள்ளத்தில் இருப்பார் பிள்ளையார், நம்ம மேலே ஏறி வருவோம் பிள்ளையாரை கும்பிட்டா. 3வது பிள்ளையார் திருநாரையூர்ல உள்ள பொல்லா பிள்ளையார், திருமுறைகளை தருவதற்கு உதவியவர். 4வது பிள்ளையார் திருக்கடையூர்ல 59-60 பண்றதுக்கு போறோம்ல, அங்க கள்ளவாரண பிள்ளையார்னு இருக்கார். அந்த கள்ளவாரண பிள்ளையார் தான் 4வது படை வீடு.
5வது படைவீடு தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல போகும்போது பெரிய பிள்ளையார் இருப்பார், அண்ணனுக்கு நல்லா தெரியும், முக்குருணி பிள்ளையார். ஏன் முக்குருணினா, ஒரு குருணிங்கிறது 6 படி, 18 படியில ஒரே குளக்கட்டை செஞ்சு அவருக்கு படைப்பாங்க. அவர் தான் 5வது படைவீடு. 6வது படைவீடு யாரு தெரியுமா? காசியில விஸ்வநாதருக்கு தரிசனம் பண்ண போறதுக்கு முன்னாடி உள்ள விநாயகர் எந்த மகராஜ்? துண்டி மகராஜ். அவர் தான் 6வது படைவீடு. அப்ப எல்லாரும் கேக்குறீங்க, 6 படைவீட்டுல 5 இங்க வந்துருச்சு, 1 அங்க போயிருச்சு, நம்ம பிள்ளையார்பட்டி வரலன்னு கேட்பீங்க. முருபல ரத்னஞ்சிட்டியார் எழுதுறாரு, 6 படைவீட்டுக்கு கும்பிட்டா 6 புண்ணியம் உண்டு. 6 படைவீட்டுக்கும் போக முடியாதுங்க, பிள்ளையார்பட்டிக்கு போனாலே 6ஐயும் கும்பிட்ட புண்ணியம் உண்டுன்னு எழுதினார். அதனால என்ன சிறப்புன்னா, நீங்க காசியில உள்ள துண்டி, அதாவது 5க்கும் போயிடலாம். நான் சொன்ன திருவண்ணாமலைக்கு போகலாம், நல்லா கேட்டுங்க, உடனே போயிடலாம். திருவண்ணாமலை முதல் படைவிடு போகலாம், அதே போல நம்முடைய திருநாரையூர் போகலாம், நான் சொன்னது போல விருதாச்சலம் போகலாம், அதே போல நீங்க திருக்கடையூர்ல உள்ள பிள்ளையாரை கும்பிடலாம், நீங்க மதுரை முக்குருணி பிள்ளையாரை கும்பிடலாம். காசிக்கு போக முடியலையேங்கிற கலக்கத்தை தீர்த்து வைத்த விநாயகர் தான் இந்த மேலாண்மை கழகத்தில் உள்ள காசி விநாயகர் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அதை அங்க உள்ள பிள்ளை காசி விநாயகர் என்கிற பெயரோடு எழுந்தருளி இங்க அருள்பாலிக்கின்ற பெருமானாக இருக்கின்றார். அதனால காசின்னு சொன்னாலே அது திருப்பி போட்டு பாருங்க, காசினா சிகான்னு அர்த்தம். எல்லா தலைவங்களுக்கும் எல்லா தலங்களுக்கும் சிகாமணியாக திகழ்கின்ற தலம் காசி. அதனாலதான் காசியை எல்லாரும் கொண்டாடுகிறோம். அந்த அப்பேற்பட்டதுல காசி அப்படின்னு சொன்னாலே என்ன சிறப்புன்னா, நம்மை சிவபெருமான் காத்தருள்வார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். காக்கின்ற சிவன் இருக்கின்ற தலம் தான் காசி என்கிற பொருள். அப்பேற்பட்டது. அதுக்கு காசிக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, பிரகாசித்தல்னு பேரு. எப்பவுமே சுயம்புவாக ஒளிரக்கூடிய தலம்னு பேரு. அப்பேற்பட்ட தலத்திலே இருக்கிற பெருமானை நினைவு கூறுகின்ற வண்ணமாக ஸ்ரீ காசி விநாயகர் என்று அருள் பாலிக்கின்றார். நம்முடைய பெருமக்கள் எல்லோரும் சம்போவை சிறப்பாக கொண்டு செல்லக்கூடியவர்கள். அந்த விதத்திலே இந்த காசி விநாயகர் பெருமானை வணங்கி இப்பொழுது 2ஆம் கால பூர்ணாகுதி நிறைவு பெற்று கடம் புறப்பாடாக இருக்கிறது. பிரதான கடம் புறப்பாடாகி இப்பொழுது விமானத்திலே மிக சிறப்பான குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது. இந்த மிக சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக விழாவானது இன்னும் சில மணி துளில் நடைபெற இருக்கிறது. பிள்ளையாருக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மற்ற எல்லா விதமான தெய்வங்களையும் அந்தந்த தெய்வங்களை அந்தந்த மதங்கள் ஏற்றுக்கொள்ளும். சைவ மதத்துல எல்லாம் உண்டு, ஆனா வைஷ்ணவ மதத்துல எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. முருகனை அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இங்க இருக்கிற அம்பிகையை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவங்க தனியா அம்பாள் சொல்லுவாங்க. ஆனா சைவத்திலையும் பிள்ளையார் உண்டு, வைஷ்ணவத்திலையும் தும்பிக்கை ஆழ்வார் என்று விநாயகனை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அளவிற்கு சிறப்பு விநாயக பெருமானுக்கு உண்டு. நாயகன் என்று சொன்னால் தலைவன், விநாயகன் என்று சொன்னால் அவனுக்கு மேல் இன்னொரு தலைவன் இல்லை என்பதுதான் விநாயகனுக்கான பொருள். அதனால விநாயக பெருமானை வணங்குகின்றவர்களுக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்துதவி புரிய வேணும் நீத்த வடிவேலா என்று பிரார்த்தித்தால் அருள் தருகின்ற அற்புதமான தெய்வம் மங்களத்து நாயகனே, மண்ணாளும் முதலிறைவா, பொங்குதன வயிற்றோனே, பொற்புடைய ரத்தினனே, சங்கரனார் தருமதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல வடிவிளக்கே, எழில்மணியே, கணபதியே என்று வணங்கக்கூடிய தருணத்திலே 2013 10/6/2013 இந்த கோவிலை மிக சிறப்பான ஒரு முறையிலே நூதன ஆலயமாக கட்டி நம்முடைய நகரத்தார்களுக்கு அர்ப்பணித்த குடையாளர் காரைக்குடி ஏஎல்எஸ் அழகப்ப செட்டியார் அந்த பருவத்திலே துணைத் தலைவராக இருந்தவர்கள் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதே மிக சிறப்பு வாய்ந்த அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய கரவொலியை கொடுத்து நாம் எல்லோரும் அந்த கொடையாளரை நாம் வாழ்த்துவோம். தற்போது அவர்களுக்கு பரிவட்டம் கட்டப்பெற்று மிக சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகமானது இன்னும் சில மணி துளிகளே புனித குடமானது புறப்பட தயாராக இருக்கிறது. எனவே நம்முடைய பெருமக்கள் எல்லோரும் இந்த பிள்ளையார் கும்பாபிஷேகத்தை பார்த்தா சகல கும்பாபிஷேகங்களையும் பார்த்த புண்ணியம் இப்பொழுது உண்டு. ஏனென்றால் அவர் வைஷ்ணவத்துக்கும் உள்ளவர், இங்கேயும் உள்ளவர். எல்லா விதமான வினைகளை நாம் முடிக்கின்ற போதும் அதற்கு முதலாவதாக இருந்து பிரதானமாக இருக்கின்ற கடவுள். ஆகையினால இங்கே மிக சிறப்பான இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்திற்கு ரமேஷ் முத்துமாணிக்கம் ஐயா அவர்கள் சர்வசாதகமாக இருந்து எல்லாம் கரவொலி கொடுத்து வாழ்த்துங்க. ஐயா அவர்கள் மிக சிறப்பாக இந்த ஆலயத்திற்கு நம்முடைய கும்பாபிஷேகத்தினுடைய சர்வசாதகம் டாக்டர் ரமேஷ் முனைவர் ரமேஷ் முத்துமாணிக்கம் குருக்கள் அவர்கள் மிகச்சிறந்த ஜோதிடர் அவர்கள் இப்பொழுது அருமையாக இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்திற்கு சர்வசாதகமாக இருந்து அதை மிக அருமையாக இப்பொழுது நடத்தி வைக்கின்றார்கள். அந்த பாக்கியம் அமைந்திருக்கின்றது. எனவே இப்பொழுது இந்த கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்பு வாய்ந்த தருணம் இதோ கடங்கள் புறப்பாடாக காத்திருக்கின்றது. புகைப்பட கலைஞர் மட்டும் மற்றவங்க தயவு செய்து சொல்லுங்க சொல்லுங்க. மிக சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தினுடைய குடமுழுக்கை டாக்டர் முனைவர் ரமேஷ் முத்துமாணிக்கம் குருக்கள் அவர்கள் சர்வசாதகமாக இருந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இனிய தருணத்திலே இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கிறது கோடி புண்ணியம்.
தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் குடம் கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்தாட்ட படம் கொண்ட பாம்பரை ஆர்த்த பரமன் இடம் கொண்டிருந்தான் இடைமருதி. இதோ குடம் கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்த ஆட்டும் காட்சி, குடம் கொண்டு அடியவர்கள் சுமந்து ஆட்டும் காட்சியை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். மண்டல திசைகள்தோறும் மதகரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி என்று கண்ணதாசன் பாடுவார். எனவே மிக சிறப்பு வாய்ந்த அந்த கலசத்திலே 2 கால யாக வேள்விகள் செம்மையாக செய்யப்பட்டு இதோ பூர்ணாகுதிகள் எல்லாம் நிறைவு பெற்று கடம் புறப்பாடாகி கலசத்திலே புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு என்று சொல்லும் வண்ணமாக இதோ மலர்களால் அர்ச்சித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அந்த கலசத்திற்கு மலர்களால் அர்ச்சித்து மாலை அணிவித்து சிறப்பான அந்த கிரியாமுறைகளை எல்லாம் நம்முடைய சிவாச்சாரியா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில மணி துளிகளிலே இந்த கும்பாபிஷேகத்திற்கான அந்த புனித நேரமானது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா கோடி புண்ணியம் 7 ஜென்ம பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த செயல் இந்த கும்பாபிஷேகம் என்று பெரியவர்கள் சொல்லிவிட்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பெருஞ்சாந்தி பெருவிழான்னு இதுக்கு பேரு. மற்ற சாந்திகள் எல்லாம் இது பெருஞ்சாந்தின்னு சொல்லும் போதே அதெல்லாம் எந்த அளவுக்குரியது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவிற்கு இந்த கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பு. மனக்கோயில் கொண்ட மாணிக்கனாராக இருந்த பூசலார் நாயனார் மனதிற்குள்ளேயே சிவபெருமானுக்கு கோயிலை கட்டி அவர் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு தேதியை வச்சார். ஆனா ராஜா வச்ச கும்பாபிஷேக தேதிக்கு சிவபெருமான் போக மாட்டேன்ட்டார். மனசுக்குள்ள கோயில் கட்டினவருக்கு தான் சிவபெருமான் வர்றேன்னு சொன்னார். அப்ப அந்த மனதையே கோயிலாக மாற்றுவதுதான் ஆன்மீகம் சொல்லித்தரக்கூடிய சிறந்த செயல். அந்த விதத்திலே மனக்கோயிலை நாம் மனதிற்குள்ளே எழுப்பி அந்த விநாயகப் பெருமானுடைய வல்லமையை நாம் பெறுவதற்கு இதோ காசி விநாயகப் பெருமான் நமக்கு அருள்பாலிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். நம்முடைய பெருமக்கள் எல்லோரும் இங்கே மிக சிறப்பு வாய்ந்த இந்த இடத்திலே இருக்கிறோம். காரைக்குடி, கார் என்கின்ற மேகத்தையே குடித்து வாழ்கின்ற மண், காரை செடிகள் மண்டி கிடந்த மண். இந்த காரைக்குடிக்கு மட்டும் இருக்கிற பெரிய சிறப்பு, நகரத்தார் ஊர்கள்ல 9 கோயிலும் வாழக்கூடிய ஒரே ஊர் காரைக்குடி என்பதுதான் காரைக்குடிக்கு இருக்கின்ற பெரிய சிறப்பு. 9 கோயில் நகரத்தாரையும் பெற்றிருக்கின்ற ஒரு பெருமை. அந்த விதத்திலே நாம் எல்லோரும் இந்த காரைக்குடியிலே காசி விநாயகப் பெருமான் அருள்பாலிக்கின்றார். எல்லாரும் பொதுவா கேட்பாங்க, நம்ம செட்டிநாடு பகுதியை சார்ந்தவங்களா இருந்தா வெளியூர்ல இருக்கவங்க எல்லாம் நீங்க காரைக்குடிக்காரரா என்று கேட்பார்கள். அந்த அளவிற்கு இந்த காரைக்குடி ஒரு பிரதானமான ஒரு பெயரை வெளியூர்களிலே பெற்றிருக்கிறது. அங்கே அருள்பாலிக்கின்ற இந்த கொப்புடையம்மன் பிரதான தெய்வமாக இங்கே இருக்கிறாள். பொய்சொல்லா மெய்யர் என்கின்ற ஐயனார் இங்கே காவல் தெய்வமாக வீற்றிருக்கின்றார். இங்கே நகர சிவன் கோயிலில் மீனாட்சி சொக்கலிங்க பெருமான் அருள்பாலிக்கின்றார். இங்கு இருக்கின்ற பல்வேறு தெய்வ மூர்த்தங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா 2010, 2013 அந்த பருவத்திலேயும் காரைக்குடியை சார்ந்த நகரத்தார் துணைத் தலைவராக இருந்த அண்ணன் ALS அவர்களே திருப்பணி செய்தார்கள். அவர்கள் தான் இப்பவும் திருப்பணி செய்திருக்கிறார்கள். இந்த பருவத்திலையும் 2023, 26 பருவத்திலையும் காரைக்குடியை சார்ந்த ஐயா திரு S. அண்ணாமலை ஐயா அவர்கள் அந்த பருவத்தில் இருக்கிறார்கள். இது மாதிரி பல்வேறு தொடர்புடைய இந்த மண்ணிலே நாம் இன்றைக்கு இந்த குடமுழுக்கை காண்பதற்கு காத்திருக்கின்றோம். இன்னும் சில மணி துளிகளிலே கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. ஆங்காங்கு இருக்கின்ற பக்த கோடி மெய்யன்பர்கள் இதோ அந்த விநாயகப் பெருமானுக்கு வேழ முகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும் வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடுமே தொடர்ந்த வினைகளே. வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழுதால் வினைகளெல்லாம் துள்ளி ஓடும் என்பது நம்முடைய பெரியோர்களுடைய வாக்கு. அதனாலதான் நம்முடைய எல்லா விதமான செயல்களையும் விநாயகப் பெருமானை நாம் முன்னிறுத்துவோம். சற்று நம்முடைய பெருமக்கள் எல்லோரும் எந்த ஒரு காரியத்தை பேனா எடுத்து பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சாலும் பிள்ளையார் சுழின்னு ஒண்ணு போடாம, அந்த பிள்ளையார வணங்காம, பிள்ளையார் சுழி போடாம ஒரு காரியத்தை எழுத மாட்டார்கள், துவங்க மாட்டார்கள். அதே மாதிரி பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் உடைக்காம ஒரு காரியத்தை செய்ய மாட்டார்கள். இதெல்லாம் பிள்ளையார் மேல இருக்கிற பெரிய பக்தி. மழை வந்தால் கூட அந்த பிள்ளையாருக்கு மேல தேங்காயை எடுத்து கட்டி வைப்பார்கள். மழையை அப்பா கொஞ்சம் மழை ரொம்ப அதிகமா வருது, நீ பாதுகாத்துக்க,
அது மாதிரி சின்ன பிள்ளைக்கு கூட விளையாடுகிற போது பிள்ளையார் குத்து பிடித்துக்கொள் என்றெல்லாம் சொல்லி விளையாடி விளையாட்டத்தில் கூட பிள்ளையார் ஆட்டம் என்கிற ஒரு ஆட்டம் உண்டு. அப்படி என்றால் ஒரு விளையாடுகிற விளையாட்டில் கூட பிள்ளையாருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற பழக்கம் இந்த மண்ணில் இருக்கிறது. அந்த அளவிற்கு எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருப்பவர் விநாயக பெருமான். அந்த விநாயகனை வணங்கினால் நமக்கு எல்லா நலன்களையும் தருவார். எனவே அந்த விநாயக பெருமானை மூல முதல் கடவுளாக நாம் போற்ற வேண்டும் என்று நம்முடைய பெருமக்கள் அவரை கொண்டாடி இருக்கிறார்கள். ஓம் என்கின்ற பிரணவத்தின் பொருளாக இருக்கின்ற பெருமான், ஓம் என்கின்ற பிரணவத்தின் அமைப்பாகவே இருக்கக்கூடிய விநாயக பெருமான், பிரணவத்தின் பொருளை அந்த வடிவமாக கொண்டிருக்கின்ற பெருமான் என்கின்ற சிறப்புகள் எல்லாம் உடையவர் விநாயக பெருமான். தலைப்பிள்ளையாக சிவபார்வதிக்கு அருள்கின்ற பெருமானாக இருக்கவர் விநாயக பெருமான். அதனாலதான் இந்த விநாயக பெருமான வைஷ்ணவத்திலேயும் கூட தும்பிக்கை ஆழ்வார் என்று கொண்டாடுவார்கள். அப்படி மற்ற மதங்கள்ல கூட பிள்ளையாரை கொண்டாடக்கூடிய பழக்கம் உண்டு. அவர்கள் பிள்ளையாரை போற்றி வணங்குவார்கள். அந்த அளவிற்கு பிள்ளையார் சக்தி வாய்ந்தவராக திகழ்கிறார். நான் சொன்னது போல 6 படை வீடு பிள்ளையாருக்கு உண்டுன்னு நான் சொன்னேன். முருகப்பெருமானுக்கு இருப்பது போல பிள்ளையாருக்கு 6 படை வீடு உண்டு. முதல் படை வீடு திருவண்ணாமலையில் இருக்கிற பிள்ளையார். திருவண்ணாமலை கோபுரத்தில் இருக்கிற அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், புகா துயரம் போம், நல்ல மாருணை கோபுரத்து கீழ் இருந்த கணபதியை கைதொழுதக்கால் என்று வணங்கக்கூடிய முகமாக திரு அண்ணாமலையிலே அருள்பாலிக்கின்ற பெருமானாக முதல் படை சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாஜமே நமோ நமः பவே பவேனாதி பவத்வமாம் ஆதி நமः வாமதேவாதி நமோ ஜேஷ்டாதி நமः திரேஷ்டாதி நமோ ருத்ராதி நமः காலாதி நமः கலவிகரணாதி நமோ பலவிகரணாதி நமः அபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. விநாயகப் பெருமான் காசி மிக சரியாக 8:36 கும்பாபிஷேகமானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கின்றோம். புனித கலசத்தில் நீரூற்றம் பெற்று இதோ செம்பட்டு கட்டப்படுகிறது. இந்த செந்நிறத்திலான பட்டு எல்லோருக்கும் செம்மையான வாழ்வை தருவதற்காக, எல்லோருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு சீரிய வாழ்வை தருவதற்கு செம்பட்டு கட்டப்பட்டு இதோ மிகச்சிறந்த அருமையான மலர் மாலையானது அந்த கலசத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஸ்தூலலிங்கம் என்று சொல்வார்கள், சூக்குமலிங்கம், ஸ்தூலலிங்கம் என்று சொல்வதற்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்கிறார்கள். எனவே இதோ கலசத்திற்கான மாலை அணிவிக்கப்பட்டு இந்த அருமையான ஆலயத்திலே அருள்பாலிக்கின்ற பெருமான். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற பிள்ளையாருக்கு ரொம்ப சிறப்பு என்னன்னா, இந்த ஆலயத்துக்கு பிள்ளையாருக்கு பெரிய சிறப்பு என்னன்னா, இந்த பிள்ளையார் மேற்கு முகமாக அருள்பாலி